நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்களை மகிழ்விக்க வரும் உங்களுக்கு பிடித்தமான அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் 2 அணிகள், அதாவது 4 முகங்கள், உங்களுக்கு பரிச்சயமான முகங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு வரீங்க. ஒவ்வொரு வாரமும் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த லட்சாதிபதி உருவாக மாட்டாங்களா அப்படின்ற ஆவலோடு நீங்கள்லாம் காத்துட்ருக்கிறீங்க. அதே ஆவலும் பரிதவிப்பும் எங்களுக்கும் உண்டு. வரவங்களும் அந்த நம்பிக்கையோடு தான் வர்றாங்க. ஆனால் என்ன ஒரு காரணமோ, குறைந்த பயிற்சியோ அல்லது பதற்றமோ, ஏதோ ஒரு காரணத்தினால மணி ட்ரீ ரவுண்டில் ஒரு 2வது 3வது 4வது நிலையோட பலர் விலகியது உண்டு. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி கண்டிருப்பது 3 லட்சாதிபதிகளை மட்டும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற 2 அணிகளில் அடுத்த, அதாவது அந்த 4வது லட்சாதிபதி இருக்காங்களான்றது தெரிஞ்சுக்குவோம். முதலாவது அணிகளை வரவழைப்போம், சந்திப்போம். முதலாவது அணி தொலைக்காட்சி தொடர்கள் வாயிலாக உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான அறிமுகமான முகங்கள் ஸ்ரவன் மற்றும் நண்பர் மஞ்சரி. ஹலோ ஸ்ரவன். ஹலோ மஞ்சரி. ஸ்ரவன், நீங்கள் எப்படி தொலைக்காட்சி தொடர்களுக்குள்ளே வந்தீங்க, நடிப்புக்குள்ளே வந்தீங்க? அப்பா வந்து பேசிக்கலாக ஒரு நடிகை நானும் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு விவரம் தெரிகிறப்ப தெரிய வந்தது. ஸோ அட்லீஸ்ட் அப்பாவோட ஆசைக்காவது நம்ம நடிகராக காமிப்போங்கிறதுக்காக நான் நடிக்க வந்தேன். சரி, அப்பாவுக்கு அதில் திருப்தியாக, சந்தோஷமாக? ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு வந்து நமக்கு கிடைக்காத துறையில் வந்து மகன் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களே விளக்கிடுவாங்க. இல்லை, கஷ்டப்படக்கூடாதுங்கிற அட்வைஸில் நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஒரு நாள் எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாரு. அதுக்குள்ளே நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ அதனால் அவர் முதல் வாய்ப்பு எப்போ, எப்படி, எதில் கிடைத்தது? எனக்கு முத கலைஞர் டிவி ஆரம்பத்தில் கிடச்சிது, புதுமை பெண்கள். ஓகே. அப்புறம் எனக்கு அந்த தொடரில், அதுக்கப்புறம் SKV சாரோட நம்ம குடும்பம் தான் எனக்கு நல்ல பிரேக் கிடச்சிது. சரி. அதுக்கப்புறம் எல்லா சேனல்லையும் வந்துட்டேன் ஓரளவுக்கு. சரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் அடையணும்னு நினச்ச இடத்த அடைஞ்சிட்டதான் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி எந்த இலக்கும் வைக்கல. சரி, நம்ம இங்கே போய் ரீச் ஆகணும், இதுக்காக நம்ம கஷ்டப்படணும் அப்படிலாம் கிடையாது. சரி, லைஃப் காலம் எப்படி போயிட்டுருக்கோ அந்த போக்கில் போயிட்டுருக்கேன். பட் எது நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்துச்சுன்னா அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு கண்டிப்பாக நிறைவாக செய்வேன். கண்டிப்பாக. ஓகே, லீவ் ஃபார் தி இன்னைக்கு நாள் ஃபார் தி மொமெண்ட். தேர் இஸ் நோ டுமாரோ. தட்ஸ் ஓகே. சரி, மஞ்சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய முதல் திரை அறிமுகம் எப்பொழுது, எதில்? இவர் வந்து அப்பாக்காக வந்ததா சொன்னார். நான் எனக்கு வந்து டோட்டலி ஆப்போசிட். அப்பாவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம். ஸோ ஒரு நாள் அவர் தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஆடிஷன் இருக்குது போகலாமா அப்படின்னு கேட்டேன். தூக்க கலக்கத்துலேயே ஓகே சொல்லிட்டாரு. போனேன். அதில் வந்து 3 ஹீரோயின்ஸ், அதில் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸாக செலக்ட் ஆனேன். ஸோ தட் வாஸ் இன் 97. சரி, அப்போதுலேருந்து நடிக்க ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி என்னைக்கு இருந்தாலும் நடிக்க போகணும்லாம் நினச்சது உண்டா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஸ்கூலில் வந்து நிறைய இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். லைக் டான்ஸ், சிங்கிங், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். சரி, ஆனால் இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காம நடந்தது தான். ஆமாம். இப்போ are you happy with what you are doing? டெஃபினெட்லி. சரி, இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் சொல்லுங்கள். நடிக்க வந்த பிறகு மீடியா வந்து ஒரு டெக்கேடே ஒரு நல்ல அனுபவம்னு நம்ம சொல்லலாம். அந்த அனுபவத்தில் இன்றைக்கி வந்து இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், அம்சம் ஏதாவது சொல்லுங்கள். மரியாதை. நிறைய பேர்கிட்ட வந்து எப்படி மரியாதை, ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சரி, உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல, வரவேற்கிறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். இவர்களுடைய எதிர் அணியில் நாம் சந்திக்க போவது தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிற இன்னும் 2 முகங்கள். லெட்ஸ் வெல்கம் தேவி கிருபா மற்றும் அவரது நண்பர் அவிஷ். ஹலோ தேவி கிருபா. ஹலோ அவிஷ். ஹலோ சார். தேவி கிருபா, உங்களை பற்றி சொல்லுங்கள். எந்த ஊரை சேர்ந்தவர் நீங்கள்? பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். இப்போ நீங்கள் வந்து நடிகை ஆகணும்னு முதல்லயே ஆசைப்பட்டீங்களா? சின்ன வயசுலேருந்தே. ஆமாம், அது எனக்கு நடித்தே தெரியாது எப்போ தீருவேன். எனக்கு அந்த எய்ம் வந்துச்சுன்னு தெரியல. பட் எனக்கு விவரம் தெரிஞ்சப்பவே நான் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்றது வந்து நான் ஆர்டிஸ்டாக ஆகணும் அப்படின்னு. பாதிச்ச நடிகை யார்? சின்ன வயசுல யாருன்னு தெரியல சார். ஓகே. ஆனால் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் என்னோட டீச்சர் சொல்லுவாங்க, அப்பப்போ நீ நல்லா இருக்க, உனக்கு வந்து நீ இந்த மாதிரி எதுவும் ப்ரொஃபஷன்லாம் தேடி கஷ்டப்படாத, நீ போயிட்டு ஆர்டிஸ்ட் போயிரு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு ரொம்ப சிரமமும் கிடையாது. இல்லை, இது ஒரு என்ன ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா அது? ஓகே. எல்லாரும் போகிற மாதிரியே நம்மளும் 9 to 5 ஜாவுக்கு தான் போவோம். ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்காத புகழ் இதில் அதிகமாக கிடைச்சிடும். என்னைக்காவது இதில் வந்து ஒரு இடர்பாடை சந்தித்தது உண்டா அப்படின்னு? மற்ற தொழிலில் இருக்கவங்கலாம் திருப்தியாக நிம்மதியாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்சம் உங்களை? இல்லை. அப்படியா? இது வரைக்கும் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு தான் இதில். கண்டிப்பாக. ஏன்னா அது பிடிச்ச வேலையை பிடிச்சி செய்யும்போது அதில் மைனஸ் வர சான்ஸே கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது எது? எந்த?
நான் பண்ண மோர் சீரியல்ஸே எனக்கு வந்து அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துச்சு. பட் இப்போ பண்ணிட்டு இருக்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா என்னோட உண்மையான பேரே மறந்து போச்சு. என் கேரக்டரை யார் கூப்பிட்டாலும் நானே ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஆரம்பிச்சிடுறேன். ஓ அதுதான் நம்ம பேர் அப்படின்ற அளவுக்கு நான் அதில் ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அவிஷ் வந்து உங்களுடைய நண்பர் இல்ல? தம்பி. தம்பியே வா. சொந்த தம்பி. ஓஹோ. அவிஷ் நடிக்கிறீங்களா? ஆமாம் சார், இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓ இது அக்காவோட தூண்டுதலா? வரலங்கிறதுனால அவன் அதை வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வருதான்னு பார்ப்போம். அடம் பிடிச்சு. நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சார். நம்மள கிளாஸ்க்கு வெளியில தான். அதோட படிப்புலாம் அவ்வளோலாம் ரொம்ப இல்லை. ஸோ டிப்ளமோ டிஎம்ஏ முடித்தேன். ஆனால் படிக்கும்பொழுது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருந்தது? எனக்கு டைரக்ஷன் சைடில் ஆர்வம் சார். ஓஹோ, இப்போ அதற்கான முயற்சிகள் இறங்கிருக்கீங்களா? ஐயோ டெய்லி ஒரு 2 பேப்பர்ல நான் கதை எழுதியிருக்கேன் பாரு. இவனோட டார்ச்சருக்காகவே ரூம்க்கே நான் போக மாட்டேன். ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஆரம்பிச்சாரா? ப்ரொடியூசர் கண்டிப்பாக இவங்க கிடையாது சார். அதை நீங்க சொல்லணும். அதனால சரி, நீங்க வந்து இப்போ தொலைக்காட்சி தொடர்களுக்கான இயக்குனர் ஆகிறதா உங்களோட விருப்பமா? திரைப்படம், ஷார்ட் ஃபிலிம் சார். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லனா பொதுவாக கருத்து சொல்லணுமே. ஆமாம் சார், சொல்லிடலாம் சார். அப்படியா? நடிக்கிறத பார்க்கும்போது நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா சார்? ஓ அப்படி ரொம்ப வெரி பிகினிங் வந்து அதே பேசிட்டு இருக்கேன். அக்காவால் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி உடம்பை போட்டுமே விடுங்களேன். கண்டிப்பாக சார். மிருகவதை சட்டம்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி தம்பி வதை சட்டம். இது மட்டும் கேமரா பார்த்து பேசிடுறேன். தம்பி வதை சட்டம்னு ஒன்று கொண்டு வரணும். சரி அவிஷ், நீங்க விருப்பப்படுற மாதிரியே நீங்களும் ஒரு இயக்குனராக சீக்கிரம் உருவாகணும்னு உங்க அக்கா சார்பிலையும் நேயர்கள் சார்பிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங் டு திஸ் ஷோ. கை தட்ட மாட்டேன் நான் இருக்கு. விளையாட்டு சுற்றுகளை தொடங்கணும். யார் முதல்ல தொடங்க போகுது? நீங்களா? எந்த அடிப்படையில் மாற்றி கை காட்டுறீங்க? அவங்க முதல்ல நீங்கன்னு சொல்லிட்டீங்களா? சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. முதல் சுற்றை தொடங்கலாம். அவேஷ், தேவி கிருப்பா, இதனுடைய அடிப்படை விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். 2 நிமிடங்களுக்குள் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களில் ஒவ்வொரு சொல்லாக இருக்கும். அதனால் குறிப்புகளும் ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். பிறமொழி குறிப்புகளை அறவே தவிர்த்து விட வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வெள்ளை, கருப்பு, பசு, எருமை, குடிப்பது, பால். இது பசு குடிக்குமா? அது எவ்வளவு ஈஸியா கொடுத்தா. வெள்ளை தானே. ஓகே. பார்ப்பது, படம், பெட்டி, தொலைக்காட்சி. 2. ஃபிஷியன், குரு. வெரி குட். 3. பேய், பிசாசு, பட்டணத்தில், பூதம். நான் ஏதோ அக்கா தம்பி சண்டைன்னு நினைச்சேன். குட்டை, மட்டை, ஆறு, ஏரி, குவளை. ஏரி சொன்னாங்க, குட்டை சொன்னாங்க. இதை விட்டு இன்னும் ஒரு சொல் சொன்னா என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் குறிப்பு மட்டும் தான் கொடுக்கணும். இங்கே எனக்கு மட்டும் தான் பேச அனுமதி. குட்டை, குளம். அந்த வார்த்தையை என்கிட்ட நான் வாங்கறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை இருக்கேன். ஆமாம், இடையில ஏதோ பேய் பிசாசுலாம் திட்டிக்கிட்டீங்களே, அது விளையாட்டா இல்லை? பூதமா? அதுதான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா பூதம் வரும் அப்படின்னப்போ பழைய படம் ஒன்று இருக்குல்ல, பட்டணத்தில். ஸோ அது சொன்னது ப்ராக்டிஸ் பண்ணதால அது வந்ததால நாங்கள் ஒரே ஒரு டெமோ ஒன்று கேட்டுக்கலாமா? எப்படி? அவங்க கிட்ட போனுக்கு தமிழில் சொல்லுங்க. ஐயோ எங்க சொல்லுங்க சார். வேணாம் சார். இல்லை பரவாயில்ல, என்னன்னு கேட்போம், சொல்லுங்க. நெலும்பு. என்னது? நெலும்பு. நெலும்புன்னு தமிழ்ல வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அது இல்ல, இவன் கரெக்ட் பண்ணுவான். எலும்பு. எலும்பு. சாரி சார், அது ஃப்ளோல நெலும்பு எலும்பையும் போட்டு குழப்பி. ஓ சரி, அது எலும்பு தான். ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பண்றீங்க தானே? வந்தாலும் வரலாம். சரி, வெரி குட். குட் பிகினிங். நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க மஞ்சரி. அதே விதிமுறைகள் தான் ஸ்ரவன், மஞ்சரி. முதல் சுற்று 2 நிமிடத்தில் 5 சொற்கள், ஒரு சொல் குறிப்புகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாங், கொட்டை, குட். இடுப்பு, மடிப்பு, தடுப்பு, அடுப்பு. வெரி குட். 2. வீரன், வீராங்கனை, சண்டை போடுவது. மன்னிக்கணும், அது விதிமீறல். 2 சொற்கள் சண்டை போடுவது. அடுத்த சொல் போயிருக்கு. பிள்ளை, மடலை, புது, பொது, குழந்தை. வெரி குட். 3. புண், வடு, அடி, காயம். வெரி குட். 4. நீங்க 4 தான் கண்டுபிடிக்க முடியும். 1 வயலேஷன் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். எனிவே குட் பிகினிங். பதட்டப்படாம இனிமே 2 சொற்கள் பயன்படுத்தாம இருக்கணும். ஓகே. பாத்துக்கங்க, கவனமா இருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க.
அவிஷ் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதே விதிமுறைகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிவா. தாண்டவம். சரியா படிங்க. சேர். சேர். சேர்ப்பது. அதான் சேர். சேர். மழை. மின்னல். சேர். சரி, உங்களுக்கு உதவி செய்கிறேன் போனால் போகுதுன்னு. அது வந்து சேரு. சேரு. சகதி. பார்த்தீங்களா வந்துட்டா? ஓகே. ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்க. ஆமாம். கிராமம். நகரம். சரியா படிங்க. ஓ. வாட் நான்சென்ஸ். சொர்க்கம். நரகம். அதைத்தான் நகரம்னு படித்தார். தோஷம். சரியா படிங்க. சார் இந்த வேர்ட் தெரியாது சார். அப்போ அடுத்த சொல் போயிருக்கு. அடுத்த சொல் போயிருக்கு. கோயில். பூஜை. கொண்டாட்டம். திருவிழா. வெரி குட். 3. வாகனம். பழுது. செல்வது. பேருந்து. சோலை. வாகனம், செல்வது அப்படின்னாரு. சாலை. வெரி குட். 4. அதே சொல் திரும்ப வந்துருச்சு உங்களை படுத்துறதுக்கு. படிங்க பார்ப்போம். சார் இது எந்த க்ளூ கொடுக்குது? என்ன மீனிங்லேயே தெரியாது சார். தெரிஞ்சுக்கோங்க. கோயில் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோமே. ஓகே. சிலை. சிலை. அபிஷேகம். பிரகாசம். பிரகாசம். தெரியல சார். இது எந்த க்ளூ ஒளி. இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லு. அது என்னன்னு படிங்க. பிரகாரம். சாமி இருக்கும் இடம்னாலே பிரகாரம் தானே. அது சாமி தெரிஞ்சா நாங்கன்னா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். தெரியலடி. அக்காவா அடியா மரியாதையா கூப்பிடுறான். பேய் பிசாசே இதுக்கு தேவை போல இருக்கு. அது சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிடுச்சு. அப்படியா? நல்லா இல்லைல்ல. நல்லா இருக்கு சார். அவன் இது வந்து டி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தானா அதை கண்டுபிடிச்சிருக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை இது எனக்கு இந்த வேர்டை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை சார். அறிவாளி. பொது இடத்துல உங்களுக்கு வந்து டி சொல்லிட்டாரு. சொல்லக்கூடாதா சார்? இதுவே அவளா இருந்ததுன்னா நல்ல சங்க தமிழ்லாம் வந்திருக்கும் சார். இப்போ வரும் பாருங்க. இப்போ உட்காந்தோம். பல மொழிகள்ல அதான் முக்கியம். பரவாயில்ல. அப்ப 4 வந்து நல்ல முயற்சி. வெரி குட். ஸ்ரவன், இப்போ நீங்கள் ரெடியாக இருங்க. அவங்க கொடுக்குற குறிப்புகள் சரியாக இருக்கோ இல்லையோ நீங்கள் விடைய சொல்லி ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் அங்கே இங்கே நிற்கிறவங்க பண்ணுற வேலை. கூடிய வரைக்கும் க்ளோசர் ட்ரூஸாக கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்படி மஞ்சரி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நொடி. வினாடி. குட். தொலைவு. தூரம். 2. குளம். குட்டை. பெரிது. வேற சொல்லாமா? இருங்க, அவர் சொன்ன பிறகு தான் நீங்கள் சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அடுத்த க்ளூ வாங்குவோம். 6. 6. சொரி. குளம் குட்டையெல்லாம் சொன்னாங்க. அதை மறந்துட்டு சொரிக்கு யோசிங்கன்னா விட கிடைக்காது. அதை விட்டு இதை யோசிக்கணும். அடுத்து போவோம். அடுத்த சொல். முருகன். பழனி. கையில். வேல். குட். நாட்டியம். நர்த்தனம். வேறு. நடனம். வெரி குட். நான் இன்னும் ஒன்றே ஒன்று. குளம். குட்டை. குளம், குட்டை. நீங்கள் அடுத்த க்ளூ. பெரிது. கம்மா. அவருக்கு நிறையா தெரியுது. பாரி. பாரி. ஏரி. ஏரியை விட்டுட்டு கம்மா வரைக்கும் போயாச்சு. ஏரி, குளம், குட்டை தான் காம்பினேஷன். அதான் எனக்கு டக்குனு வரல அது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? 9. அவங்க சேம். ஸோ இப்போ மனிட்ரி ரவுண்டுக்கு யார் குவாலிஃபை ஆக போகிறாங்கன்றது இது வரைக்கும் நெக் டு நெக்காக இருக்குது.
ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்க போகிற அடுத்த சுற்று தான் முடிவு பண்ண போகுது யார் மணி டு ரவுண்டுக்கு தகுதி பெற போகிறாங்கன்னு. அந்த சுற்றுக்காக காத்துருங்க. வில் மீட் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். பல நிகழ்ச்சிகளில் வந்து ஒரு அணி வந்து நல்ல பாயிண்ட்ஸ் முன்னணியில் இருப்பாங்க, இன்னொரு அணி வந்து பின்தங்கி இருப்பாங்க. அப்போ ரொம்ப தெளிவாயிரும் யார் தகுதி பெற போகிறாங்க இன்றைக்கி இறுதி சுற்றுக்குன்னு. ஆனால் இன்றைக்கி நிலைமை வந்து இது வரைக்கும் ரொம்ப ஈவனாக இருக்குது. 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் நீங்களும் 9 மதிப்பெண்கள், அவங்கள மஞ்சரி ஸ்ரவனும் 9 மதிப்பெண்கள். இந்த 3வது 4வது சுற்றுகள் இறுதி முடிவடைந்த பிறகு தான் நமக்கு தெரியும் யார் தகுதி பெற போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணணும், இந்த சுற்றுலேயும் 5ஐயும் கிராக் பண்ண முயற்சி பண்ணணும், 4வதுலேயும் 5ஐயும் கிராக் பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. ட்ரை. இந்த 3வது 4வது சுற்றுகள் ஒரே அடிப்படை. இந்த சுற்றில் வரப்போகிற 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். ஓகே, முதல் சொல்ல கண்டுபிடிச்சோன்னு அது ஞாபகமாக வச்சுக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. எண், கணிதம், ராசி, பெயர், பெயர், வண்டு, ராசி, வண்டு, நண்டு. வெரி குட். ஆன்சர். டென்ஷன் ஆகாம, சாரி பேசக்கூடாது, இருந்தாலும் டென்ஷன் ஆகாம இது கண்டுபிடி. பேசலாம், திட்டலாம், அடிக்கலாம், குறிப்பு தான். முடி, கூந்தல், வெள்ளை, நரை. வெரி குட். முதல் எழுத்து ஞாபகம். ஓகே ஓகே ஓகே. சரத்குமார், நாட்டாமை, முதல் எழுத்து முதல் எழுத்து கரெக்ட் தான். இல்லையே, அப்படி சொன்னீங்கன்னா அவர் எப்படி அன்பு, சார்? அன்பு, அன்பு, முதல் நட்பு, எழுத்து. வெரி குட். விஷம், நஞ்சு, ஆஹா, என்ன வேஷ். ஊர்வது, நத்தை. Well done, all five. சத்தியமானாலும் நம்பவே முடியல. யாரால நம்ப மெடிக்கல் மிராக்கிள் சார். நீதானா நீதானா நீதானா? இப்போ யாரால நம்ப முடியல, உங்களாலயா அபிஷால? ரெண்டு பேரும். ஓகே, வெரி குட். ஓகே. இப்போ உங்களுடைய ஸ்கோர் 14. நீங்க வெயிட் பண்ணுங்க. 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தொடங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரவன், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பணக்காரன், ஏழை, Good. பால், ஏடு, வெரி குட். முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை, எதிர், ஏமாற்றம், வெரி குட். தவாரி, ஆ? தவாரி, அவங்களுக்கு தெரியணும்ல, அது தெரியுமா? இப்போ ஏதாவது சொல்லுங்க, அடுத்த குறிப்பு வாங்கலாம். ஏலம், வெரி குட். தாக்கு, தூரம், ஆஹா, ஒரு குறிப்பு தான் கொடுக்கும். ஓகே, எதிர், தூரம், நேரம் நிறைய இருக்கு, ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். வேறு, போர், போர், தாக்கு, தூரம், அதெல்லாம் வச்சு சிந்திங்க. முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும். முதல் எழுத்து என்ன? ஏவுகணை, Well done. All five. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் இப்போ 9 + 5 14. உங்களுக்கு ஒரு டை பிரேக்கர் ரவுண்ட் வைக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க ஷேர் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுறோம். அது அப்படி வழி இருக்கான்னு தெரியல. இப்படி 2 நல்ல அணிகள் ஒன்றா வந்து விளையாடுறதே பாவமாக இருக்கும் பார்க்க. யார் மிஸ் பண்ணாலுமே மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வாரம் மாற்றி வந்திருக்கணும். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆபத்துலேருந்து தப்பிக்க அதிக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஏன்னா முதல்ல விளையாடுறீங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிரும். சேசிங் தானே அவங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகிடும். ரெடி? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உண்மை, பொய், வேற வேற அடுத்த சொல். நேர்மை, இல்லை, அடுத்த சொல் போயாச்சு. ஏக்கம், தாக்கம், அஜித்,
முகவரி, சிவலக்ஷ்மி. ஆசை, வெரி குட். முதல் எழுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆண், செய்ய வேறு, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது அடுத்த சொல். அம்மா அன்பு, சொல்வது. சரி, ஓகே. ஆலோசனை, வேறு. அட்வைஸ், மாறுதல். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த சொல். மையம். சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆலோசனை மையம், அப்துல் கலாம். மையம். விஞ்ஞான மையம். சான்ஸே இல்ல. பதட்டம் தான். எனக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா தான் நம்ம 5 சொல்லியிருப்போமே. சொல்லிருப்போமே அவனுக்கு clue. இந்த கடைசி சொல்லுக்கு என்ன பண்ணணும், எடுத்த உடனே நீங்கள் வந்து மையம்ன்றீங்க. மையம்னா நடு இல்லையா, சென்டர். ஸோ அப்போ அது எங்கேயோ போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது எதை ஒட்டியதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு விஞ்ஞானன்னு சொல்லணும், விஞ்ஞானம்னு சொல்லி, அப்புறம் மையம்னா அந்த ஆராய்ச்சி சொல்லு மையம் வரும். வந்துதான். அதான் அது. சரி, பரவாயில்ல, பார்ப்போம் அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ அவங்க வந்து விளையாண்டப்போ ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்கள் 2 கண்டுபிடிச்சாலும் குவாலிஃபை ஆயிடுவீங்க இல்லையா? 2 நிமிடங்கள். முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான், நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விலங்கு, சிங்கம், பொதுவான, மிருகம், குட். 1 டை பிரேக்கர். இடி, மின்னல், குவாலிஃபைட். இப்போ 3 கண்டுபிடிக்க try பண்ணுங்க. காரம், கசப்பு. சரி சரி சரி. அடுத்த குறிப்பு கொடுக்கணும். காரம் சமைக்க. பாத்திரம். சரி. காரம் நாங்களே அதை மறந்துட்டீங்களே. காரம் இப்போ சமைக்கன்னு இருக்காங்க. மிளகா. அவ்வளோதான். முதல் எழுத்த மறந்துட்டீங்க, அதான் பிரச்சனை. தாக்குதல், எங்கேயோ போயிட்டீங்களா? பொருளுக்கு வந்துட்டு தான் எங்கேயா போகணும். ஏதாவது சொல்லுங்க. மின்னல். மின்னல். கிடைப்பது, மின்சாரம். தெரியாது. சும்மா முயற்சி பண்ணுங்க. என்னன்னு தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இல்ல. முதல் எழுத்து உங்களுக்கு தெரியும். மீ. தமிழ் ராசிகளில் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா. மீனம். ஆஹா. மிதுனம். இப்போ தெரியுதா அது என்னன்னு? மிதுன ராசி யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் அந்த மிளகாய்க்கு கொஞ்சம் தம்பிக்கு ஏதாவது சொல்லிருங்க. எவ்வளோ கோவம் வந்துச்சு உங்களுக்கு. காரம்னு கசப்புன்னாரு, சமைக்கணுன்னே பாத்திரம். நீயே ஊட்டியப்பா. நான் புடிச்சிட்டேன்ல அப்புறம் நான். இது வந்து மனிட்ரி ரவுண்டில் நடக்கக்கூடாதுல்ல, அதுக்காக பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். என்ன எண்ட் ஆஃப் திஸ் 4th ரவுண்ட் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரவன்? ஏதோ எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, வரும்போது நீங்கள் மனிட்ரி ரவுண்டு குவாலிஃபை ஆயிருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? நினைச்சீங்க? இல்லை அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சீங்க. gift கொடுப்பீங்க, அது கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சோம். சரி, மன்சரி இப்படி ஜாயின் பண்ணிருங்க. கிருப்பா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா 2 ரவுண்ட் விளையாடுனதே பெரிய வந்தீங்கல்ல, நம்பிக்கை. ஓரளவுக்கு நீங்க 2 பேர் பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்களா? பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் பிராக்டிஸ் பண்ணப்போலாம் நான் இவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். சரி, ரிலேட்டிவா வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைமிங் போ, அதுக்கப்புறம் சினோனிம்ஸ் போலாம். பட் அதுக்கு ஈக்குவலான வேர்ட் எனக்கு வரல சார். இல்ல, இவனுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த வார்த்தை தெரிஞ்சாதானே அவன் ரிலேட்டிவா ஒன்னு கொடுக்கறதுக்கு, அதுவே அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுல என்ன பண்ண போறீங்க? தம்பிக்கு இனிமே தமிழ் டியூஷன் எடுக்க போறீங்க. அது இந்த வயசுக்கு மேல முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, கத்துக்கிற வயசா இருக்கு. அவேஷ், நீங்க வரும்பொழுது என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? சும்மா ஃபன்னா ட்ரை பண்ணி கண்டிப்பா பாப்போமே. திட்டு வாங்குவேன் நினைச்சு வந்தான். பட் அப்படி ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பேருமே ஒன்னும் பெருசா எதிர்பார்க்கல. உண்மையாவே சொல்லணும்னா வந்து என்ன ஒண்ணு வீட்டுக்கு போகும்போது இந்த 1 லட்சம் ரூபாய் என்னால தான் போச்சு. இன்னைக்கு ஒரு புது வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நிறைய வார்த்தை சார். அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி முதல் முறை வந்து நீங்க பரவாயில்ல, இவ்வளவு சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. 4வது சுற்றுல மட்டும் தான் குறைவாச்சு. அது என்னால 2வது சுற்றுலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம நிறைய பேர் திரும்பி போய் சீரியஸாக பயிற்சி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து 30,000 50,000 வின் பண்ணவங்களாம் அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2வது முறை நீங்கள் வர பிரயத்தனப்படணும்னு அவங்களுக்கு ஆலோசனை. வேற பார்ட்னரோட வருவேன். நல்ல பார்ட்னரோட. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு உனக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்களான்றது எனக்கு வேற ஊர்ல தமிழ் தெரியாத ஆள் கிடைப்பாங்க.
இல்லை குட், நீங்கள் 2 பேருமே நிச்சயமாக வரலாம். ஏன்னா உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கிக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஐ மீன் அக்கா தம்பிக்குள்ள. இல்ல, அது ஆறுதல் பரிசு மாதிரி இல்லை சார்? ஆமாம். அதனால் அடுத்த முறை நீங்கள் வந்து ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து திறம்பட பங்கெடுத்ததற்காக அக்கா தம்பி அவேஷ் தேவி கிருபா உங்க இருவருக்கும் ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கிறது. அசத்தலா விளையாண்டு இன்னைக்கு மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெற்றதற்காக ஸ்ரவன் அண்ட் மன்சரி உங்களுக்கு www.smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசு, கூடவே டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு ப்ரெஷர் குக்கர் மற்றும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசு. இந்த பரிசுகள் மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்குகிற 2500 ரூபாய் பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்கள் 4 பேருக்கும். ஸோ தேங்க்யூ. மன்சரியும் ஸ்ரவனும் பங்கு பெற போகிற சுவாரஸ்யமான அந்த கிளைமேக்ஸ் ரவுண்டில் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், மன்சரியும் ஸ்ரவனும் இடைவேளைக்கு முன்னாடி அந்த 4 சுற்றுகளையும் திறமையாக விளையாடி இன்னைக்கு மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. இப்போ மணிட்ரி ரவுண்ட்லையும் அதே திறமையோட சாதுரியத்தோட அவங்க விளையாண்டா இந்த நிகழ்ச்சியோட அடுத்த லட்சாதிபதி இவர்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சுற்றுல 5 நிலைகள் உண்டு. அந்த 5 நிலைகள்லையும் ஒருத்தரே தான் குறிப்புகள் கொடுக்கணும், ஒருத்தர் யோகிக்கணும். யார் குறிப்புகள் கொடுப்பது? மன்சரி குறிப்புகள் கொடுக்க போறீங்க. இந்த 5 நிலைகள்லையும் ஒவ்வொரு நிலையை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை ஜெயித்தால் 10,000 ரூபாய், 2வது நிலையில் 20,000, பிறகு 30,000, 50,000, 1 லட்சம். முதல் 3 நிலைகள்லையும் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிடங்களும், 4வது 5வது நிலைகள் அது 1.5 நிமிடங்களும் கிடைக்கும். முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 2வது நிலையில் 8இல் 5, பிறகு 7இல் 5, 6இல் 5. உங்களுக்கே தெரியும், 5வது நிலையில் 5 கொடுப்போம், 5 கண்டுபிடித்தா 1 லட்சம். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்த முடியும். அது என்னன்னா, அந்த லைஃப் லைனை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அது 3வது நிலைக்கு பிறகு பயன்படாது. 2வது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலையில் ஒரு முறை பயன்படுத்த முடியும். அது என்னன்னா, அந்த சுற்று துவங்கிறதுக்கு முன்னாடி அந்த வரப்போகிற சொற்களை முன்னாடியே நீங்கள் திரையில் பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். வில் கண்டினியூ பிளேயிங் ஆர் வி வில் குவிட். தொடர்ந்து விளையாடுறோம், இல்லை ஏற்கனவே ஜெயித்த பரிசு தொகையோட போயிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான அடிப்படை விதிமுறை 5 நிலைகள்லையும் எல்லா சொற்களுக்கும் அதிகபட்சம் ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ முதல் நிலை துவக்க போகிறோம். 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் வெல்ல போவது 10,000 ரூபாய். நீங்கள் யூகிக்க வேண்டிய தலைப்பு கமல்ஹாசன் திரைப்படங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாடி, நம்மவர், வளையல், சத்யா, ஏவுகணை, விக்ரம், வெரி குட். போட்டி, சவால், வெரி குட். இந்த குழப்பமான குறிப்பு 10, தசாவதாரம், வெரி குட். இன்னும் ஒண்ணே. அபிராமி, குணா, 5, 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. 7 அண்ட் மன்சரி, வெல் டன். இதில் தப்பிச்சிட்டீங்க. இனிமேல் தலைப்பெல்லாம் கிடையாது, ரேண்டம். என்ன சொல்ல வேணா இருக்கலாம். 2வது நிலை 20,000க்கான சவால். கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாழை, தண்டு, வேறு, மட்டை, குட். செய்குலி, சேதாரம், 2, புல், வயல், வெரி குட். யானை, பாகன், பிடிப்பது, பிடிப்பது, மதம், 4, இன்னும் ஒண்ணே. வாடை, வாசம், எதிர், நாற்றம், 5, வெல் டன். மன்சரி அண்ட் 7, 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெரி குட். இப்போ 3வது நிலை
30,000க்கான சவால். அதே 2 நிமிடங்கள். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. 7ல் 5 சொற்கள். லைஃப் லைன் பயன்படுத்திக்கிறீங்களா? இல்லை சார். இப்போ பயன்படுத்தலைன்னா அப்புறம் அது யூஸ்லெஸ். சரி வச்சுக்கலாம், ஒரே ஒரு லைஃப் லைன் சார். ஸோ இதில் லைஃப் லைனை பயன்படுத்த போகிறீங்க. யூகிப்பதற்கு ஷவனுக்கு 2 என்பது 2.5 நிமிடங்களாக கிடைக்கும். 3வது நிலை 30,000. 7ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். லைஃப் லைனை பயன்படுத்துறதுனால யூகிப்பதற்கு உங்களுக்கு கூடுதலாக 30 வினாடிகள், அதாவது 2.5 நிமிடங்கள் மொத்தமாக இப்போ கிடைக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இறைச்சி. கறி. வேறு. மாமிசம். வெரி குட். சோகம். துக்கம். வேறு. வருத்தம். வெரி குட். 2. அலை. கடல். கேட்பது. சத்தம். வேறு. ஓசை. வெரி குட். 3. எண். கணிதம். நிலைமை. பதற்றம். பதற்றம். 4. படிப்பவர். வேறு. செய்தி. வாசகர். வெரி குட். 5 சொற்கள். 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க ஸ்ரவன் அண்ட் மஞ்சரி. வெல்டன். ஒரு கண்டத்தை தாண்டி இருக்கிறீங்க. 30,000 ஜெயிக்கிற அணிகள் பலர் உண்டு. எல்லாருக்குமே சங்கடம் ஏற்படுவது இந்த 4வது நிலையில் 50,000க்கான சவால் விடும் பொழுது. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு தான் ஆயத்தப்படணும். 4வது நிலை 1.5 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் அரை லட்சாதிபதி 50,000 வெல்லலாம். ரெடியா? ரெடி சார். லைஃப் லைன் ஒன்று இருக்குது, அதை இப்போ பயன்படுத்தலாம் அல்லது 1 லட்சத்துக்கு பயன்படுத்தலாம். 1 லட்சத்துக்கு பயன்படுத்தலாம். ரெடி, தொடங்கலாம். 4வது நிலை 50,000க்கான சவால். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொழிற்சாலை. உலோகம். செய்வது. உற்பத்தி. குட். பயணம். தூரம். தூரம். தொலைவு. கடைசி குறிப்பு. செல்வது. பிரயாணம். குட். 2. சீக்கிரம், நேரம் போய் கொண்டிருக்கிறது. பாவம். புண்ணியம். வேறு. சீக்கிரம், நேரம் 50 வினாடிகள். அடுத்தடுத்து. சோகம். துக்கம். இரக்கம். அடுத்த குறிப்பு. அடுத்தது 3 குறிப்பாயிடுச்சு. செய்தி. தாள். சேர்ப்பது. ஏடு. குறிப்பு. 3வது குறிப்பு. எல்லாமே. செய்திகள் எல்லாமேன்றாங்க. சேர்ப்பது. நேரம் போய் கொண்டிருக்கிறது. 15 வினாடிகள். ஐயோ, இல்லை. அடுத்தது. அடுத்தது போங்க. அடுத்தது. அழகு. இளமை. மன்னிக்கணும், கால அவகாசம் முடிவடைந்தது. என்ன சிரமம், நீங்கள் தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட். தெரியல. இல்லை, நீங்கள் கொடுத்த குறிப்புகள்லாம் சரியாக இருந்ததா நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சரியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இருந்தது. பரவாயில்ல. ஆனால் அந்த 3 வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இது சிரமமாக இருந்தது கொஞ்சம். ஸோ இந்த சுற்று கொஞ்சம் உங்களை சிரமப்படுத்திடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் 30,000 ஜெயித்திருக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் இவர்களோடு உங்களை சந்திக்க போகிறேன். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் TRY. ஒரு வார்த்தை 1 லட்சம். இன்னொரு மணி ட்ரீ ரவுண்டு பார்த்தீங்க. ஆனால் முடிவு அதே தான். எல்லாருமே 4வது சுற்று 4வது நிலையில் வந்து தர்ம சங்கடப்படுவதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இன்னமும் சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு வர்றவங்க தான் இதில் வந்து அதையும் தாண்டி வெற்றி அடைஞ்சவங்க. அப்படி இந்த அணியும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வெற்றி அடையணும்னு நம்ம வாழ்த்துவோம். அதை மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு வர மற்ற அணிகளுக்காக நம்ம காத்திருப்போம்.
இன்னைக்கு திறமையாக விளையாண்டதுக்காக 3வது நிலையில் ஸ்ரவணும் மஞ்சரியும் ஜெயித்த 30,000க்கான செக்கை விஜய் டிவி அவர்களுக்கு வழங்குகிறது. ப்ளீஸ் அக்செப்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டில் 3வது நிலையில் ஜெயித்த இந்த மஞ்சரி மற்றும் ஷவன் இவர்கள் சார்பிலும் இந்த குழுவின் சார்பிலும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை டு ஆல் ஆஃப் யூ.